விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்பிலேருந்தே அவங்க முயற்சித்தது இதுக்காக தான். அவங்க இப்போ இல்லை, 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி போனப்பயே ராஜ்யசபா கேட்டிருக்காங்க. அன்னியார் எம்எல்ஏ, தம்பி ராஜ்யசபா எம்பி, மகன் லோக்சபா எம்பி அப்படின்னு முடிச்சிடலாம். நீ என்ன பெரிய கொம்பா, நீ என்ன பெரிய கரூரில் ராஜாவா, நாளைக்கு பேண்ட்டில் யூரின் போனாலாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு திமுகவை அவ்வளோ கடுமையாக மேடைகளில் விமர்சனம் பண்ணது நான் கிடையாது, அந்நியார். பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ வெளியில் விட்டுருக்கக்கூடாது, ஓபிஎஸ்ஸை வெளில விட்டுருக்கக்கூடாது, இதை நீ தப்பு பண்ணுறன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குமாறு பிரதமர் எடப்பாடியை வற்புறுத்தியிருக்காரு. அதாவது எல்லா இடத்துலையும் டஃப் நெகோசியேட்டராக தன்னை பிரதிபலிக்கிற முக ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதா விஷயத்தில் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லுவேன். கோட்டை விட்டாரா இல்லை நாளைக்கு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி என்னடா நீ நாளைக்கு புடவையை பார்த்தோன்னே வீட்டாங்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே ஏதோ ஒரு கன்சர்ன் ஃபேக்டரில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிரியம் செஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஒரு ஃபேவர் ஃபேக்டர். என்னடா அப்படின்னு பார்த்தா உங்கள் தெலுங்கு லாபி தான். சுதீஷுக்கும் பிரேமலதாவுக்கும் சால்வா அணிவிக்கிற 2 பேர் யார் அப்படின்னா ஏவாவேலு ஒன்று, கேஎன் நேரு ஒன்று. ஒரு நாயுடு, ஒரு ரெட்டியார். முதலமைச்சர் ஸ்டாலினை விட திமுகவில் ஏவாவேலு நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு சர்வாதிகாரமாக இருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனம். ஆக்சுவலாக இவங்க சமூகத்தை பெருசாக எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அந்த சமூகத்திலையும் கண்டுபிடிச்சி அவங்க ஆளுங்களை தான் வச்சுக்குவாங்க. இப்போ ஜனநாயகனை காலி பண்ணணும்னு ஒரு திடீர் தளபதி இறக்குறாங்கல்ல, அது ஏன் நாளைக்கு சினிமா ஃபீல்டில் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப நீ ஏன் விஜயை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த நடிகரை கூட்டிகிட்டு வந்து பூம் பண்ணுறாங்க? ஏன்னா அதே கம்யூனிட்டி. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. ஒரு வழியாக இந்த ராஜ்யசபா கேண்டிடேட்ஸ் அந்த இதுவெல்லாம் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக ஸ்டார்டிங் தேமுதிக குறித்து நீங்கள் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருந்தீங்க. ஏன் தேமுதிகவெல்லாம் கூட்டணியில் சேர்க்கவே கூடாது, விட்டுறணும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் தேமுதிக திமுக கூட்டணியில் வந்ததை பார்த்தோம், ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சீட்டு? அதாவது அன்னியாரின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்பிலேருந்தே அவங்க முயற்சித்தது இதுக்காக தான். அவங்க இப்போ இல்லை, 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி போனப்பயே ராஜ்யசபா கேட்டிருக்காங்க. ஓகே, தொடக்கத்திலே எனக்கு இதை என் வீடியோவை பார்த்துட்டு தான் ஒரு ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் என்கிட்ட சொன்னார், இது உள்ளே நடந்தது, ஆனால் அம்மா அது நெருங்குறப்ப நம்ம பார்த்துக்கலான்னாங்க. எதிர்கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் அவர் இணக்கமாக இருந்தால் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அவர் அதுக்குள்ளே இருந்த சட்டசபையில் நாக்க தொத்தி பஞ்சாயத்தானதுனால தான் அது கொடுக்கலையாம். ஓகே, இல்லைன்னா அப்போ கொடுத்துருந்தாலுமே அப்போ சுதீஷ் கொடுக்குறதா பிளானா அப்போவே. என்ன பிரச்சனை அப்படின்னா, சுதீஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜாதக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இல்லையா அந்த ஜாதகத்துக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நியமன பதவி மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும், நீ நாளைக்கு மக்களை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற லீடரில் நீ நின்னா சீமானுங்க மாதிரி வச்சுக்கோங்க. சீமானுங்கெல்லாம் நாளைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதனால தான் அவர் எலெக்ஷனில் நிற்கவே மாட்டேங்கிறாரு. நின்று தோத்துட்டா எப்படிஞ்சு தான் ஜெயிக்க போகிறதில்ல, ஆனால் அந்த ஓட்டு ரேஷியை வச்சு நீங்கள் அவரை பிராண்ட் பண்ணி அந்த கட்சியவே ஒழிச்சிருவீங்க. ஓகே, அதனால தான் அவர் சேஃப் ஹேண்டடாக நிற்காமல் இருக்கிறாரு. இந்த முயற்சினால தான் இவங்க எம்பி சீட்டில் கூட விஜய பிரபாகரை இறக்கிட்டு சுதீஷை இறக்காமல் இருந்தது. ஓட்டரசியல்ல விஜய பிரபாகரன், ராஜ்யசபால சுதீஷ். ஆமாம், இவங்க நாளைக்கு சட்டசபைக்குள்ளார போகிறாங்க. அதாவது கட்சியில் எப்படி நம்ம முன்னையே விமர்சனம் பண்ணோமோ, இவங்க பொதுச் செயலாளர், மகன் இளைஞரணி செயலாளர், நாளைக்கு தம்பி பொருளாளர்னு கட்சி எப்படி முக்கிய பதவிகள் எல்லாமே குடும்பத்தில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இவங்க அன்னியார் எம்எல்ஏ, தம்பி ராஜ்யசபா எம்பி, மகன் லோக்சபா எம்பி அப்படின்னு முடிச்சிடலாம். அது முக்கியமான பதவிகள் எல்லாமே இவங்களோடைய கைக்குள்ளார வச்சுக்கிறாங்க. அப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் கணக்குப்படி இந்த முறை 4 ராஜ்யசபா எம்பிகள், அதில் 4ல் 2 தேமுதிக கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 திமுக, 1 காங்கிரஸ். அப்புறம் 5 ஆகுது இல்லையா? இல்லை, 2 தேமுதிக, 1 டிஎம்கே, 1 காங்கிரஸ், 4. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். ஆமா, அவரும் திமுக கொடுத்தாலும் அவர் அங்க சொல்ற மாதிரி திமுகவில் அமைச்சர்களாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி நீங்க ஏடிஎம்கே காரர் தானே சொல்றீங்க. சேகர் பாபு அப்படிதான் சொல்றாங்க. அதிகமா அதிமுகவில் இருந்து வந்தவங்கள தான் அமைச்சர்களா வச்சிருக்கீங்கன்னு பட்டியல் போடுறாங்களா. ராஜகண்ணப்பன்ல இருந்து, முத்துசாமியில இருந்து, KKSRல இருந்து இவர் லிஸ்ட் போறீங்களா. சோ எப்படி இருந்தாலும் பிராண்டிங் மேக். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் அப்படி பார்த்தா தேமுதிக 3 கணக்கு ஆயிடுச்சா? ஓகே, அப்ப நாளைக்கு இப்ப சுதீஷ் 1, கான்ஸ்டன்டைன் 1, 2 பேர் தேமுதிக. எங்க அப்பாவுக்கு 1 டிஎம்கே, அப்புறம் காங்கிரஸ் 1, இந்த கிறிஸ்டபருக்கு 4. இவ்வளவுதான். இதை நோக்கி அவங்க பயணிச்சிருக்கிறாங்க.
பிரேமலதா அவர்களை நம்ம முன்னாடியே சொன்னது, ஒரு கொள்கை ரீதியாக செயல்படுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, மக்கள் நலனுக்காக செயல்படுறீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் வெறும் பணம் காசு தேர்தல் சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவர்கள் ஆதாயம் அடைவது அப்படின்னு செய்கிறது தான் எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. அதை சார்ந்து தான் நம்ம விமர்சனம் இருந்துச்சு. திமுகவில் நாளைக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு மானரோசம் இருந்துச்சுன்னா சேர்த்துருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு விஜய் கரூர் சம்பவத்தில் நாளைக்கு விஜயை முடக்குவதற்காக திமுக திட்டமிட்டு செயல்படுத்திய சதி அது நாளைக்கு செந்தில் பாலாஜி நடத்திய விஷயம், அவங்க தான் கொலை பண்ணது, விஜய்க்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நயினார் நாகேந்திரன் கூட கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி காரணம்னு ஒரு வரி தான் சொன்னார். இந்த அளவுக்கு ப்ரீஃபாக பேசி நீ என்ன பெரிய கொம்பா, நீ என்ன பெரிய கரூரில் ராஜாவா, நாளைக்கு பேண்ட்டில் யூரின் போனாலாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு திமுகவை அவ்வளோ கடுமையாக மேடைகளில் விமர்சனம் பண்ணது நான் கிடையாது, அந்நியார். ஓகே. திமுகவில் அண்ணாரி வளையம் வாசலை மிதிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசுனாங்க. நீங்கள் இன்னே வரைக்கும் விஜய் பிரபாகர் ஏன் ஸ்க்ரீனுக்கே வெளில வரதில்ல, ஏன் அறிவாலயத்தில் ஒப்பந்தம் செய்தப்போ வரல, ஏன் ராஜ்யசபா எம்பிக்கு வரல அப்படின்னா விஜய் பிரபாகருக்கு அந்நியார் திமுகவுடன் செல்வது விருப்பம் இல்லை. உங்க அம்மா மகனுக்குமே விருப்பம் இல்லை. ராஜ்யசபாவை நீங்க ஏடிஎம்கேல ஃபைட் பண்ணி வாங்குறேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. ஓகே. திடீர்னு ஏன் இங்கே போனீங்க? இது தேவையில்லாமல் நம்ம பண்ணிட்டோம். கட்சிக்குள்ளாரையே பல விஜயகாந்தோடைய தீவிர ஆதரவாளர்கள், தேமுதிகவில் நீண்ட காலமாக பயணிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் திமுக போனது தப்பு அப்படிங்கிற ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ யார் தான் உறுதியாக அந்த டிசிஷன் எடுத்தது? அது ஒன்றுமே கிடையாது. எடப்பாடி நம்ம ஏற்கனவே சொன்னால் ராஜ்யசபாவுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் பேக் ஃபயர் விடுறாருன்னு. நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிங்களா? திமுகவில் காங்கிரஸ் கூட்டணி தாமதமாச்சா, அதனால ராஜ்யசபா சொல்லாமல் லாஸ்ட் டே வரைக்கும் திமுக இழுத்துச்சு. சரி, 26ஆம் தேதி பிப்ரவரி மாதமே நாளைக்கு விருப்ப மனு தாக்கல் ஆயிடுச்சு, நோட்டீஸ் ஆஃப் இஷ்யூ வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப 5ஆம் தேதி வரைக்கும் அதில் ஒரு 3 நாள் பிப்ரவரியில், இதில் ஒரு 5 நாள் 8 நாளா நாளைக்கு இவங்க காங்கிரஸுக்காக விடாமல் இருந்தாங்க திமுக. சரி, ஆனால் நாளைக்கு ஏன் ஏடிஎம்கே ரிலீஸ் பண்ணாமல் இருந்துச்சு? அவங்க என்ன பிரச்சனை? 2 தானே. ஏன் நீ பண்ணாம இருந்தா அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இங்க வந்துட்டு போனார்ல மதுரைக்கு, அப்ப தேமுதிகவை ஏன் விட்ட? நீ ஓபிஎஸ்ஸை வெளில விட்டுருக்க கூடாது, உன் செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் செஞ்சது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே கிட்ட பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீ வெளியில விட்டுருக்க கூடாது, ஓபிஎஸ்ஸை வெளில விட்டுருக்க கூடாது, இதை நீ தப்பு பண்ணுறன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்குமாறு பிரதமர் எடப்பாடியை வற்புறுத்தியிருக்காரு. ஓகே. ஓகே. இருக்கிறவங்களையாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராமிஸை நம்ம ஏற்கனவே சொன்னோம். தேமுதிகவே ராஜ்யசபா கேட்குது, அன்புமணிக்கும் டிடிவிக்கும் என்ன கெட்டு போச்சு, அன்புமணி கேட்குறாருல நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை டிடிவியை கொம்பு சீவுறாருன்னு சொன்னோம். எக்ஸ் தளத்தில் நாளைக்கு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ஃபுல்லாகவே டிடிவி தினகரனை ஃபுல்லாக போட்டு, இந்த பசுமொண்ணுக்கு இந்த டெம்போவில் ஒரு 100 காரில் வருவாள்ல அந்த படத்தை போட்டு, பாட்சா மியூசிக் போட்டு, பிஜிஎம் போட்டு விட்டு, படையப்பா மியூசிக் போட்டு விட்டு 14+1 இவன் தான் தலைவன், அடுத்த அதிமுக இவர் தான், எடப்பாடிக்கு தண்ணி காட்டுறதுக்கு சரியான ஆள் இவர் தான் பூம் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு பதட்டம் அதிமுகவில் நிலவர நிலையில தான் இவர் பிரதமர் சொன்ன வார்த்தையை எப்படி நாளைக்கு மறுத்து பேசுவதுன்னு தெரியாமல் அமித்ஷாக்கு டெல்லிக்கு கிட்ட போய் நாளைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி செஞ்சேன், இன்னைக்கு அவர் வந்து இதை செய்யுங்கிறாரு, நீங்கள் வந்து அவங்கள வேணாம் இவங்களை சேர்த்துக்கங்கன்னு நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பதவி வேணாம், எலெக்ஷனுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க எலெக்ஷனுக்கு வேலை பார்ப்பாங்க, கூட வச்சுக்கங்கன்னு தானே சொன்னீங்க, இப்போ திரும்பி ராஜ்யசபா கொடுங்கன்னு நாளைக்கு சொல்கிறீங்கன்னு இவர் போய் அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஆனால் சம்மந்தப்பட்ட ஆள் நம்ம வந்துட்டு தானே கண்டிஷன் பேசிட்டு எல்லாம் பண்ணேன், இப்போ என்ன திடீர்னு அவர் வந்துக்கிட்டு என்ன இதை செய்யுங்கிறாரு அப்படின்னு இவர் போய் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல தான் இவர் கிளியரன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து திரும்பி நாளைக்கு அதுவும் நான் 2யுமே கூட்டணி கொடுத்துட்டேன்னா என் கட்சியில் இருக்கவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அப்புறம் நீ ஏன் அதிமுக பொதுச்செயலாளராக இருக்குன்னு கேட்பான் அப்படின்லாம் இவர் நிறையா காரணங்கள் சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தம்பதியரையும் அன்புமணியும் நாளைக்கு நியமனம் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தாலும் ஒன்று தான் அதிமுகவில் இருந்து ஒன்னாச்சும் கிடைச்சது. அவன் டிடிவிக்கும் ஒன்று கொடுத்துருங்கிறான், அப்போ அன்புமணிக்கும் ஒன்று கொடுத்துட்டா 2ம் போச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ ஏதோ அமித்ஷானால நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன், நீ முதல்ல இதை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. டிடிவிக்கு கொடுக்க சொல்லி மேல இடத்துல இருந்து அழுத்தம், அந்த அழுத்தத்தால் தான் அதிமுகவில் நாளைக்கு ராஜ்யசபா தாமதமானது அறிவிப்பு. இங்கே நாளைக்கு பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கேயே ஏற்கனவே அன்புமணி டிடிவியே சாட்டிஸ்ஃபை பண்ண விருப்பம் இல்லைங்கிறப்ப எங்க நாளைக்கு பிரேமலதா கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு? அது அங்க இருந்தா அவர் தண்ணி கட்டிடுவாருன்னு தெரியும். அதை உணர்ந்ததுனால தான் இவங்க உடனே டிஎம்கேக்குள்ளார வராங்க. தேமுதிகக்கு திமுக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, இன்னும் எம்எல்ஏ சீட்டு ஒரு 6 சீட்டுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உறுதியா நமக்கு இன்னும் தெரியல. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படி? ஆனா வந்து நான் தான் சொல்றேன்ல, அதாவது எல்லா இடத்துலையும் டஃப் நெகோசியேட்டரா தன்னை பிரதிபலிக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள்
பிரேமலதா விஷயத்துல கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லுவேன். கோட்டை விட்டாரா இல்ல நாளைக்கு இந்த மாதிரி சொல்ற மாதிரி என்னடா நீ நாளைக்கு புடவையை பார்த்தோன்னே காங்கிரஸ் கிட்ட எல்லாம் காட்டிட்டாங்கிற மாதிரி இல்ல, உண்மையிலே ஏதோ ஒரு கன்சர்ன் ஃபேக்டர்ல நீங்க அவங்களுக்கு ஒரு பிரியம் செஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஒரு ஃபேவர் ஃபேக்டர். என்னடா அப்படின்னு பார்த்தா உங்க தெலுங்கு லாபி தான். ஓகே, என்ன அப்படின்னா நீங்க அவங்க வந்து அறிவாலயத்துல இறங்குறப்பயே பாருங்க, சுதீஷுக்கும் பிரேமலதாவுக்கும் சால்வா அணிவிக்கிற 2 பேர் யாரு அப்படின்னா ஏவாவேலு ஒன்று, KN நேரு ஒன்று. ஒரு நாயுடு ஒரு ரெட்டியாரு. ஓகே, 2 தெலுங்கு லாபி. அது பத்தாதுக்கு ஏவாவேலுவும் பிரேமலதாவும் ஒரே கிராமத்துல ஒரே ஊர்ல பிறந்தவங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை தனியா பிரிச்சுட்டு வந்தாங்களோ, இவங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் தெலுங்கானாவோட சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏவாவேலு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கத்து அரக்கோணம், குடியாத்தான், திருவண்ணாமலை வரைக்கும் கம்ப்ளீட்டாக நாளைக்கு அந்த தெலுங்கு பீப்புளை கொண்டாந்து அக்காமடேட் பண்ணிட்டாங்க. இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கே போங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கு போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. எழுதி இருக்கிறது எல்லாமே தெலுங்குல தான் இருக்குது. ஹோட்டல்லேருந்து ஆரம்பித்து தங்கி இருக்கிற இடங்கள்லேருந்து சாப்பாடுகள்லேருந்து அவங்களோட ஃபுட்ஸ் அதிகமாக புழங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க நிறையா குடிபெயர்ந்து வீடு வர ஆரம்பிச்சிட்டாங்கிறப்ப அந்த ஓட்டர் ஸ்கேல் வந்து அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இங்கே அக்சஸ் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த ஒரு பார்ட்டிஷன் இதுதான் அந்த என்கரேஜ்மெண்ட். இவங்க நார்த் இந்தியன் வந்தால் திட்டுவாங்க, ஆனால் தெலுங்கு பீப்புள் இருந்தால் பொட்டியை சேர்த்தின்னு இருப்பாங்க. இப்போ இந்த லாபியில் இவருக்கு அந்த ப்ளஸ் ஃபேக்டர் வரணுங்கிறதுக்காக தான் இவர் பிரேமலதாவை கொண்டுட்டு வராது ஏவாவேலு. ஏவாவேலு தான் இதுக்கு போய் நெகோஷியேட் பண்ணது, பேசுனது எல்லாமே ஏவாவேலு. ஓகே, முதலமைச்சர் நாளைக்கு அவ்வளோ பணம் எதுக்கு அந்த அம்மா கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சப்போ, பணத்தை பற்றிலாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சீட்டை மத்தி மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவுக்கு கன்வின்ஸ் பண்ணி புல் ஓவர் பண்ணதே ஏவாவேலு தான். முதலமைச்சர் ஸ்டாலினை விட திமுகவில் ஏவாவேலு நினைத்தால் என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற அளவுக்கு சர்வாதிகாரமாக இருக்கிறாருங்கிறது தான் நிதர்சனம். ஓகே, அவர் இப்போ வந்து சேகர் பாபுன்னு வச்சுக்கலாமா? சேகர் பாபு என்னத்த கிழிச்சார் பாவத்தை. அவர் பொங்கலையும் புளியோதரையும் சாப்பிட்டு இருக்காரு. அவர் சர்வாதிகாரம்லாம் கிடையாது. அவர் சென்னைக்குள்ளார 2 அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், சேகர் பாபுங்கிறப்ப தலைநகரில் இருக்கக்கூடிய அமைச்சருங்கிறனால இப்போ வேற ஏதாவது மேயர் பேர் சொல்லுங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, உங்க ஊர் மேயர் ஞாபகம் இருக்கும், வேலூர். மற்ற மாவட்டத்தில் நமக்கு தெரியாது. இப்போ நான் சென்னையில் எப்படி பிரியாவை சொல்றீங்க, டக்கு நமக்கு சென்னை, ஏன்னா தலைநகர் மேயர். அதற்கு மாதிரி இவங்க 2 பேரும் கேபிட்டல் சிட்டியை பிரிச்சு இருக்க அமைச்சருங்கிறதுனால உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா தெரியுறாங்களே தவிர, ஆனால் அவங்க அவ்வளவு பவர் சென்ட்ரிக்கான கிடையாது. இங்க ஏவாவேலு தான் பவர் சென்ட்ரிக். ஏன்னா ஒரு பக்கம் துரைமுருகன் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து மற்ற அமைச்சர்களும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறப்போ ஏவாவேலு தனியா தெரியுறாரு, லாபி. ஏவாவேலு கலைஞர் டிவிக்கு சம்பளம் போடுறது அவர் தான். ஓகே, முரசொலிக்கு சம்பளம் போடுறது அவர் தான். அதை விட ஓப்பனாக சொல்லணும்னா முதலமைச்சர் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் போடுறது அவங்க தான். மல்லிகை ஜாமான் இறக்கி கொடுக்கறது அவங்க தான். இப்போ இந்த டிஃபெண்டர் கார்டு தான் ரெட் ஜெயிண்ட் பேரில் எடுத்தது. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பயன்படுத்துகிற இந்த 27-28 லேண்ட் குரூசர் சில்வர்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தின டிஃபெண்டரு, டிஸ்கவரி, ரேஞ்ச் ரோவரு, இவோக்கு எல்லா நம்பரையும் எடுத்து நீங்கள் கார் ஆப்பில் போட்டு பாருங்கள், அது அவ்வளவும் அருணை காலேஜ் பேரில் தான் இருக்கும். ஓகே, இவர் தான் அவர் கார் முத கொண்டு எல்லாமே பண்ணுறது. இவர் உணர்வுபூர்வமாக திமுக காரர் கிடையாது ஏவாவேலு. அவர் வந்து உங்களுக்கு தெரியும்ல, அவர் பாக்யராஜ் கட்சியில் இருந்தார், ரசிகர் மன்றத்தில் இருந்தார், அதுக்குள்ளார கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் டிஆர் கட்சிக்கு போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குறுகிய காலத்தில் அதிமுக இருந்துட்டு இவருடைய இதே வந்து பஸ்ஸு மெக்கானிக்காக இருந்தார். அதுக்கப்புறம் கண்டக்டராக இருந்தார். அப்புறமேலு சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தார். அப்புறம் சினிமா ப்ரொடியூசர் ஆனார். இப்படி தான் இவருடைய ஸ்கேல் ஃபேக்டர். பட் உணர்வுபூர்வமாக அவர் வந்து திமுக காரரோ தன் ரத்தத்தில் திராவிட கொள்கை உள்ளவரோ கிடையாது. அந்த மனப்பான்மையில் காசை வைத்து நேருவும் சரி ஏவாவேலுவும் சரி 2 பேருமே வந்து ஒரு நாயுடு ரெட்டியாருன்னு ரொம்ப மைனாரிட்டி கேஸ்ட் இருந்தாலும் ஏன் இப்படி டிஎம்கேல எப்படி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே காசு அந்தளவுக்கு காசை வச்சு எதையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததில் பிரேமலதா அவர்களை முழுமையாக உள்ளே கொண்டாந்து என்ன வேணாலும் செஞ்சு தரேன், நீங்கள் வாங்க 250 கோடிக்கு ஃபைனல் பண்ணி அறிவாலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி 50 கோடி கொடுத்து கூப்பிட்டு வந்தது எல்லாமே ஏவாவேலு. ஓகே, முதலமைச்சரும் நாளைக்கு நான் அவரை திட்டினதுக்கு அவ்வளோ வீடியோக்களில் திட்டியிருக்கிறேன் அந்த பொம்பளையா, ஆனால் இவர் நாளைக்கு அந்த அம்மா சிரிக்கிறதை விட இவர் அதிகமாக சிரிக்கிறார் அந்த அம்மாவை பார்த்துட்டு. ஓகே, என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலே அவங்களுக்கு அந்த இயற்கை பாசம் வந்து அந்த மொழி பாசம் தான் நாளைக்கு கம்யூனிட்டி பாண்டிங் தான் நம்ம சொல்லணும். நீங்கள் அது அவங்களுக்குள்ள இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க. இப்போ கலைஞருடைய உதவியாளர் சண்முகநாதன் இருக்கார்ல, அவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஓகே, இப்போ உதயநிதியோட பிஏ செந்தில்னு மாக்காய்க்கா செந்தில் இருக்கா அப்படில்ல, அவரும் அவர் சமூகத்தில் இருக்கிறவர். ஆக்சுவலாக இவங்க சமூகத்தை பெருசாக எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அந்த சமூகத்திலையும் கண்டுபிடிச்சி அவங்க ஆளுங்களை தான் வச்சுக்குவாங்க. இப்போ ஜனநாயகனை காலி பண்ணணும்னு ஒரு திடீர் தளபதி இறக்குறாங்கல்ல, அது ஏன் நாளைக்கு சினிமா ஃபீல்டில் இவ்வளோ பேர் இருக்கிறப்ப நீ ஏன் விஜயை டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த நடிகரை கூட்டிகிட்டு வந்து பூம் பண்ணுறாங்க? ஏன்னா அதே கம்யூனிட்டி. ஓகே, இவங்க எதையுமே கணக்கு இல்லாமல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கணக்கு. அந்த பாண்டிங் இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு பேக்கப்பில் நிற்பாங்க.
இருப்பாங்க, சொல்றதை கேட்பாங்க அப்படிங்கிற எப்பயுமே இருப்பாங்க. அது மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்க அலைன்ஸ் இன்டாக்டா இருக்குது, ரொம்ப வலுவான கூட்டணியில இருக்கிறீங்க. இதுக்கு மேல எதுவும் உங்களுக்கு பலம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு டிடிவி தினகரன்ல, எடப்பாடியில இருந்து, நயினார் நாகேந்திரன்ல இருந்து நீங்க புள்ள பிடிக்கிறீங்க, எவனையும் உள்ள விட மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பலவீனத்தை காட்டுதுன்னு சொல்றப்ப, ஏன் நாளைக்கு அதுவும் நீங்க எம்பி கொடுங்க, பணம் கொடுங்க, எனக்கு ஓகே, அந்த அம்மா உள்ள வந்த வரைக்கும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா எடப்பாடியை வேணான்னு சொல்லிட்டு 24 அவங்க கூட நின்னா ஒரே ஆள் அவங்க தான். அப்ப அவங்களும் வந்துட்டாங்கிறப்ப அது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓபிஎஸோ இல்லை வைத்தியலிங்கமோ மனோஜ் பாண்டியனோ அன்வர் ராஜாவோ நாளைக்கு மருதழக ராஜாவோ மைத்ரன்லேருந்து எல்லாரும் வந்தது எப்படி திமுகவுக்கு வலி சேர்க்குமோ எனக்கு அந்த பார்வையில் இருக்கு. ஆனால் ராஜ்யசபா அவ்வளோ சாதாரணமாக உங்களுக்கு போயிருச்சா? ஓகே. இன்னைக்கு கமலஹாசன் ஒரு நட்சத்திரம், ஒரு நடிகர், ஒரு தனித்து ஒரு கட்சி ஆரம்பித்து 2 தேர்தல்களில் தனித்து களம் கண்டு அவருக்குன்னு ஒரு 5% வாக்கை ப்ரூவ் பண்ணவர், 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் தனியாக ஒரு மாற்றாக இருந்தவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து இன்னைக்கு கொண்டாந்து திமுகவுக்கு அடிமையாக லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா திறமை. ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் எஃபிஷியன்டான பர்சன் இன்னைக்கு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ராஜ்யசபாக்காக. இன்னைக்கு அவர் உங்களை தாண்டி 6 வருஷம் போக மாட்டார். ஒருன்னு மக்கள் நல கூட்டணி உருவாக்கி திமுக ஆட்சிக்கு வர விடாமல் பண்ண வைகோவை வெளியில் போய் தேவையில்லாமல் வாங்கி வச்சுட்டு வம்புல்பார், உங்களை அசிங்கப்படுத்துவார், ஒரு ராஜ்யசபா கொடுத்து இன்னைக்கு கைக்குள்ளார வச்சிருக்கீங்க. ரைட்டு, நீங்கள் இன்னைக்கு பெரிய தேசிய கட்சி காங்கிரஸ், அவன் உங்களை விட்டு நான் வெளில போயிடுவாங்கிறப்ப அவனுக்கு எம்எல்ஏ சீட்ஸே பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரு ராஜ்யசபா மட்டும் ஆசையை காட்டி ஒரு தேசிய கட்சியவே கட்டி போட்டுட்டீங்க. ரைட்டு, இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யசபா எவ்வளோ பெரிய இடங்கள்ல எவ்வளோ ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணது. இப்போ பிரேமலதாவுக்கு இந்த ராஜ்யசபா தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. அவங்க அரசியல் கட்சி நடத்தினதே இதுக்காக தான், அந்த பதவிக்காக தான். அவங்க எல்லா பக்கட்டும் துண்டு போட்டதை அவங்க அதுக்காக மட்டுமே தான் அலைஞ்சாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்க எதிர்பார்க்கலாம், தம்பி இப்போ நானும் வரேன் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு 5 லட்சம் சம்பளம் கூட நான் எதிர்பார்ப்பேன், ஆனால் நீங்கள் கொடுப்பீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குதா? மோல 0.41% தான் ஷி ப்ரூவ்ட் இன் ஈரோடு பை எலெக்ஷன். ஆனால் இன்னைக்கு அவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டி பெண் அமைப்பு சொன்னதே, நான் சொல்லலை, அவங்களோட டிஎம்கேவோட டேட்டா பேஸ் கம்பெனி சொன்னதே 0.15, அவ்வளோதான். 50.15 அந்த 04ல அந்த லெவல்ல கூட 45 வந்து ஏடிஎம்கே ஈரோடுல புறக்கணிச்சான்ல, அதனால அவங்க வாங்கினதுங்கிறாங்க அந்த 500 ஓட்டுமே. ஓகே, நீங்க இன்னைக்கு 0.15க்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர்களால் திமுகவுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த இதுவும் இல்லைங்கிறப்ப நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ ஏன் செய்கிறீங்க? இப்படி சொல்கிறப்ப இப்போ 2026ல் 200 இடங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுத்ததுனால அங்கேயும் அடி வாங்க போகுதுன்னு சொல்கிறப்ப தேமுதிகக்கும் இவ்வளவு சீட்டு கொடுக்குறதுன்னு ஓட் பேங்க் இல்லாதப்ப எப்படி 200 சீட்டு ஜெயிக்க முடியும்? அதாவது 200 சீட்டு ஜெயிக்கிறது ஒரு பக்கத்து, அது ஏன்னா அப்போசிஷன் சரியா இல்லை, ஏடிஎம்கே வீக்காக இருக்குது, அதனால அவங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. பட் இவங்க இப்போ 6 எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்க போல், அதில் ரிஷி வந்து அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களாம். ஏன்னா விஜயகாந்த் நின்று லாபியில். அதற்கு அப்பாற்பட்டு பிரேமலதா போடுற கணக்கு அங்கே வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ திமுகவில் தொகுதியை தரமாக வேலை செஞ்சு வச்சிருக்காரு. அவர் சுயேட்சையாக நான் நின்னாலே ஜெயிப்பேங்கிற அளவுக்கு வேலை பார்த்து வச்சிருக்காரு. இப்போ டிஎம்கேவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பேசுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் கேட்டுச்சுன்னா இது நின்னா இது நாளைக்கு சட்டசபைக்கு போகுமா இல்லையா? அப்போ 5 வருஷம் கேரண்டியா இல்லையா அதுக்கு பதவி? அந்த கணக்கை போட்டுக்கிட்டு தான் உள்ள போடுறதுக்கும் தம்பியை உள்ள நவுத்தி வர்றதுக்கும் மகனை கொண்டுட்டு வரதுக்கும் லாபி பண்ணுதே தவிர, பட் இவங்க அவங்களோட காரியங்களை தெளிவாக பிளான் பண்ணிக்கிறாங்க. இதனால் திமுகவுக்கு பலன் இருக்கிறதா? இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் உண்மையிலே சொல்லுவா பச்சையாக, எனக்கு ஏன் இவ்வளோ வயிறு எரியுதுன்னா, நம்மளே நாளைக்கு நம்ம கூட இருக்கிறவனோ இல்லை நம்ம பிள்ளைங்களோ 20 ரூபா பொருளை 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தா வீட்டில் இருக்கிறவங்க எரிச்சப்படுவோமா மாட்டோம்? கண்டிப்பாக. என்ன ஏமாந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். ஏமாந்துட்டேன்னு கூட சொல்ல மாட்டான். அறிவு இருக்குதாடா முட்டா போயில இப்படி போய் நாளைக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தானே நம்ம ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணவங்க இந்த சின்ன விஷயத்துல அவ்வளோதான். அந்த இடத்துல ஏன் அந்த ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா, அப்போ இதை தவிர எனக்கு வேற என்ன யோசிக்க முடியும்? ஒன்று ஏவா வேலுவை முதலமைச்சரை விட செல்வாக்கா இருக்கிறாருன்னு அர்த்தம், இல்லை முதலமைச்சரே நாளைக்கு தெலுங்கு லாபிங்கிறதுனால நாளைக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். இந்த பிரியத்தில் தான் அவங்க நாளைக்கு நெருக்கமாக வச்சிருக்கிறாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இதனால் நாளைக்கு இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா, மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்காம இருந்தது கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வைகோவுக்கும் வயசாயிருச்சு, அவர் கான்சியஸில் இல்லை, அவரால் முடியலன்னு கூட சொல்ல முடியாது. அவர் திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் நடந்துகிட்டே போய் வந்துட்டார், நடைப்பயணத்தையும் முடிச்சிட்டாரு. நீங்கள் முதலமைச்சரால் நடக்க முடியுமான்னு கேள்வி வரும். அவர் வயசுக்கு அவர் நடந்துட்டாரு. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்பே பார்ச்சுனர்லேருந்து அப்படி துண்டை பறக்க விட்டுக்கிட்டு வந்து அங்கேயே அப்படின்னாரு பார்த்தீங்களா? அவர் பழைய ஸ்டைலுக்கு வந்துட்டாரு. அப்படி இருக்கிறவரை நீங்கள் இவ்வளோ நாள் தராமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இப்போ பிரேமல ஏற்கனவே அதுவும் இதே லாபி, சேம் நாயுடு லாபி. ஓகே, அவர் வைக்கவும். ஆமாம், இப்போ அது எல்லா கர்மமும் அங்கே தான் இருக்குது. அதனால இப்போ அவரும் நாளைக்கு எனக்கு என்ன இப்போ ஜாதியில் நான் குறைஞ்சி போயிட்டேன், என் கட்சி என்ன தேமுதிகவோட குறைஞ்சி போயிருச்சு, எனக்கு தரமாட்டேன்னு அது பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பொம்பளைக்கு எப்படி கொடுத்தா அப்படின்னு அவர் வம்பிழ்ப்பார். இப்போ அதை டேலி பண்ண அவர் என்ன செய்வார்னா, அவங்க 14 எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க.
ஓகே, மதிமுகக்கு. ஆமா, நீங்க ராஜ்யசபா தர வேணாம். நீங்க சொல்ற யாருக்குமே 1% மேல ஓட்டு இருக்க மாதிரி தெரியலையே. 2%ல இருந்து கட்சி அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் வாங்கணும், என் கட்சி பேரை திரும்பி வாங்கணும், பம்பரத்தை வாங்கணும். திமுகவோட வேலையான்னு கேட்கறேன். திமுக தன் கட்சியை வளர்க்கணுமா இல்ல இருக்கிற கட்சியெல்லாம் காப்பாத்தி விடுறதான் திமுக? நீங்க தானே வேணும்னு வாங்கிட்டு வந்து எங்களை வச்சிருக்கீங்க. ஆனா விசிகாக்கு இன்னும் கூடுதலா 2 சீட் தர மாட்டீங்களே. தராங்களாம், 8 தராங்களாம். 8 தராங்க. ஓகே, 2 கூடுதலாக அவங்களுக்கு தராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமிக்கபுளாக தான் போகிறாங்க. அது மாதிரி இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாரிய தலைவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காராம் சிஎம். ஓகே, விசிகாவுக்கு நான் ஒரு வாரிய தலைவர் தரேன், இந்த ஆதி திராவிட நலத்துறை வாரியம் தலைவர் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. அதனால் அது ஒன்று பேசியிருக்கிறாங்க போல். ஸோ அவர் அமிக்கபுளாக இருக்கார், பிரச்சனை இல்லை. பட் வைகோவை பொறுத்த வரைக்கும் ரைஸ் ஆவார், பிரச்சனை பண்ணுவார். நாளைக்கு அதுக்கு உடன்படாத சூழ்நிலையில் அவர் வெளியேறி அவருடைய மகன் பேச்சை கேட்டு அவர் பாஜகவில் இணையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது எல்லாமே இந்த வினை எதனால வருது அப்படின்னா இந்த பிரேமலதா வினால வருது. ஒரே ஒரு கட்சியை உள்ள தேவையா நல்லா, அதாவது ஃபுல்லா இந்த ரூம் ஃபுல்லா 50 பேர் நின்னா கூட பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. தேவையில்லாமல் கதவை திறந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆளை உள்ள விட்டீங்க. இப்போ இந்த ஒரு ஆள்னால இங்கே சலசலப்புகள் ஏற்படுது. இந்த சூழ்நிலையை முதலமைச்சர் ஏன் இந்த உருவாக்கிக்க வேணும்? நீங்க நல்லா இருக்கிறதுனால தவறான நபர்களை வாழ வைக்காதீங்கன்னு தான் நான் சொன்னேன். அதை மீறிக்கிட்டு உங்கள் தலையெழுத்துன்னு நாளைக்கு நீங்கள் இழுத்து போட்டுக்கிட்டால் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பார்ப்போம்னா பிரேமலதா உள்ள இந்த கூட்டணிக்குள்ளே வந்தது, அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்லேருந்து அதிமுகவினுடைய ராஜ்யசபா கேண்டிடேட்ஸு அப்படின்னு ஒரு பெரிய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிங்க.